நமது சபையின் இளைஞியங்கள் தங்கள் இனிமையான குரல்களில் உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள்.
நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. The darling of heaven, King of kings, came down for us. So the kids of our 11 o'clock service helped us in adoring God by the song So Come Let Adore Him. We thank you kids again for this wonderful performance. அப்பா எல்லாம் முடிஞ்சதுப்பா. இல்லைடா, இன்னும் கிறிஸ்மஸ் முடியலை. நம்ம அக்கா ஏதோ ஒன்று சொன்னாங்கல்ல. ஆமாடா, நம்ம அக்கா சொன்னாங்கல்ல, கிறிஸ்மஸ் ஏசப்பா பிறக்கிறது மட்டும் கிடையாது, ஆனால் நம்ம புதுசாக பிறந்து நல்லது செய்கிறது தான் கிறிஸ்மஸ். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாவது யூத் டான்ஸ் பாய்ஸ். Thank you for a wonderful performance. Not only by beginner and junior, let us see energetic performance of our junior boys dance. உனக்காக பிறந்தாரம்மா, ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டுத்தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டுத்தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னாரே 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 தன்னாரே. ராசா வந்தாரே, கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்பு அள்ளி தர ராசா வந்தாரே. சாக்லேட் கண்ணோட சாக்லேட் ஹாட்டோட அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே, கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்பு அள்ளி தர ராசா வந்தாரே. தாமிடா ஏய் போடுறாடிய. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. అత్యున్నతమైన సింహాసనంపై ఆసీనుడవైన గొప్ప దేవుడా, అత్యున్నతమైన సింహాసనంపై ఆసీనుడవైన గొప్ప దేవుడా, తేజోమయుడా రక్షణకర్త నీవే నా దేవుడవని కీర్తింతును.
Youth Girls Drama. Thank you so much, boys. You rock the stage. வணக்கம் வணக்கம் பீஸ் நியூஸ் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். பஸ்கா பண்டிகையொட்டி விழாக்கோலம் பூண்ட எருசலேம் நகரம். பஸ்கா பண்டிகை எதிரொலி பலி மிருகங்களின் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மெல்லிய மாவும் அதிகப்படியான விலையில் விற்பனை. மக்களால் விரும்பப்பட்ட யோசேப்பின் மகனான 33 வயது இளைஞரான இயேசு கைது. எக்ஸ்க்ளூசிவ் லைவ் உங்களுக்காக. பண்டிகையை ஒட்டி யார் விடுவிக்கப்படுவார்? பரபாசா, இயேசு கிறிஸ்துவா? பரபரப்பான காட்சிகள். பகைவர்களாய் இருந்த தலைவர்கள் திடீர் சந்திப்பு. இன்றைய வானிலை எப்படி? ஒரு ஆய்வு. சாதனையாளர் விருது அறிவிப்பு. பரலோக கோப்பை கிரிக்கெட் தொடர். விறுவிறுப்பான ஆட்டத்தில் வெல்ல போகும் அணி எது? இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பஸ்கா பண்டிகையை ஒட்டி எருசலேம் நகரமே விழாக்கோலம் பூண்டது. தெருக்களில் எல்லாம் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. சிறுவர்கள், இளைஞர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். எருசலேம் வீதிகளில் இருந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். அவர்கள் நலனுடன் இருப்பதாக டாக்டர் லூகா பேட்டி. பஸ்கா பண்டிகையை முன்னிட்டு கசப்பான கீரை கட்டுகள் வேகமாக விற்று தீர்ந்தன. 1 கிலோ மெல்லிய மாவு 100 சேக்கலுக்கு விற்பனை. இது இந்திய நாட்டு மதிப்பிற்கு சுமார் 2350 ரூபாய் என தகவல். சந்தையில் நடந்த ஏலத்தில் 1 வயதுள்ள பழுதற்ற ஆடுகளை வாங்க மக்களிடையே கடும் போட்டி. ஒரு ஆட்டின் விலை சுமார் 2000 சேக்கலாக உள்ளது. அதனால் ஏழைகள் பலி மிருகங்களை வாங்க முடியாமல் தவிப்பு. மக்களால் விரும்பப்பட்ட நாயகராகவும் பலவித அற்புதங்களை செய்தவராகவும் நோய்களை குணமாக்கியவராகவும் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து கெத்சமனை தோட்டத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இயேசுவின் நண்பராகிய பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் மல்கூசின் காதை பட்டயத்தால் வெட்டிவிட்டு தப்பி ஓட்டம். அவரை கண்டுபிடித்து தருபவருக்கு தக்க சன்மானம் தரப்படும். இப்போதும் நம்முடைய செய்தியாளர் களத்தில் உள்ளார். அவரிடம் அங்க என்ன நிலவரம் என்று கேட்டு தெரிந்து கொள்வோம். டெனிலா, அங்க என்ன நிலவரம்? வணக்கம் ஜெனிஃபர். ஆம், இயேசு கிறிஸ்துவ கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த இரவுல அவர் இந்த கெத்சமனை தோட்டத்துக்கு வந்ததா தெரியுது. அவர் தன்னுடைய நண்பர்களோட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டாங்களாம். இயேசு கிறிஸ்து மட்டும் ஒரு இடத்துல தனியா பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அவர் பிரார்த்தனை செஞ்சப்போ அவருக்கு ரத்தம் வியர்வையா வந்துச்சு அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற தோட்டக்காரர் சோலைமுத்து நமக்கு தகவல் தந்திருக்கிறாரு. இப்போ நம்ம அந்த தோட்டக்காரர்கிட்ட நம்ம என்னன்னு கேட்டு தெரியுவோமே. ஐயா, என்ன நடந்துச்சு? ஆமையா, ஆமாம், இங்கே தான் அவரும் அவர் நண்பர்களும் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க உடலில் வியர்வை ரத்தமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காவலாளிகள் வந்து அவர் கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு அடுத்து தெரியல. நன்றி ஐயா. நம்ம தோட்டக்காரர் நமக்கு கொடுத்த தகவலின்படியே இயேசு கிறிஸ்து ரொம்ப பாடுபட்டிருக்கிறாரு. 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் ஜெனிஃபர். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்ட இயேசு, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தெரியல. ஆமா, இயேசுவோடைய நெருங்கிய நண்பரான யூதாஸ் இந்த இரவுல இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுவும் முத்தத்தாலேயே காட்டி கொடுத்திருக்கிறாரு ஜெனிஃபர். அதனால அவரை இப்போ அண்ணா காய்பா அப்படிங்கிற ஆசாரியர்கள்ட்ட கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்குதுங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். அது மட்டும் இல்லாம நம்ம இங்க பார்த்தோம்னா நம்ம கிட்ட 2 சாரார் இருக்கிறாங்க. ஒரு சாரார் இயேசுவுக்கு ஆதரவாகவும் மற்றொரு சாரார் இயேசுவுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பிட்டு வர்றாங்க. கலவரம் வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெனிஃபர். தகவல்களுக்கு நன்றி டெனிலா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரலை செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பீஸ் நியூஸ் தொலைக்காட்சி. உங்க பேஸ்ல உப்பு இருக்கா? உங்க பேஸ்ல உப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, அணுகவும் டாக்டர் சோர் பல் மருத்துவமனை. பல்வழியோட வாங்க, பல் இல்லாம போங்க. 1
பார்ப்போம். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார். இதை பற்றிய காரசாரமான கருத்துக்களை இப்போ பார்ப்போம். காண்போம் விவாத மேடை. இப்போ நம்மிடையே இரு சார்பாக இருக்காங்க. இயேசுவுக்கு சார்பாக ஒரு தரப்பினரும் அவருக்கு எதிராக ஒரு தரப்பினரும் இருக்காங்க. அவருக்கு சார்பாக வந்துட்டு சமூக ஆர்வலர் எஸ்தர் இருக்காங்க. அவருக்கு எதிராக வந்துட்டு வேத பாரகர் ஃபிலோமினா இருக்காங்க. அவங்கள்ட்ட அதை பற்றி கேட்போம். சொல்லுங்க எஸ்தர். அதை பற்றி ஏன் கேட்கீங்க? அவர் நல்லவராக தான் இருந்தார். நான் பார்த்து வளர்த்த பையன். களவு செய்யக்கூடாதுனாரு, பொய் சொல்லக்கூடாதுனாரு. அவர் புகழ்ச்சி மென்மேலும் போகிறதுனால அதை பொறாமப்பட்டு பாவி பயலுக கைது செஞ்சுட்டு போயிட்டானுங்க. அம்மா, அவரை ஒன்றும் சும்மாலாம் நாங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடலை. அவர் ஏகப்பட்ட குற்றங்கள் செஞ்சுருக்காரு. அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அவர் ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஜனங்களை குணமாக்குறேன்னு சொல்கிறாரு. மக்களோட பாவங்கள் எல்லாத்தையும் போக்குவேன்னு சொல்கிறாரு. தான் தேவனுடைய குமாரனம்மா. இதெல்லாம் விட இந்த ஆலயத்தை இடிச்சிட்டு 3 நாளை கட்டிடுவாராம். அவரை எப்படி நாங்கள் சும்மா விட முடியும்? அதனால தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டோம். ஏமா, இதெல்லாம் பெரிய குத்தமா என்ன? இந்தியாவில் கூட தான் எத்தனையோ பேர் ஊழல் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. இப்போ கட்டின மனைவியை கட்டின புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு சுதந்திரமாக இருக்காங்க. இதை விடவா ஏசு பெரிய தப்பு பண்ணிட்டாரு? இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுமா. அது இந்தியா, இது யூதேயா. இங்கே நியாயப்பிரமாணத்தை மீறினா அது குற்றம்தான். தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பரத்துக்கு பிறகு நாம் நேரலை செய்திகளை காண்போம். எங்கும் வண்ணமயமான நூல்களும் துணிகளும் வகை வகையாய் ரகரகமாய் உங்களுக்காக குறைந்த விலையில் துர்காஸ் டெக்ஸ்டைல். சிறப்பான நெசவாளர்களை கொண்டு செய்யப்பட்ட தரமான ஆடைகள். குறிப்பு: பிசிஜி விசுவாசிகளுக்கு மேலும் பல சிறப்பான தள்ளுபடிகளும் பற்பல பரிசுகளும் காத்து இருக்கின்றன. காலி பையோட வாங்க, வாலி வாலியா அள்ளிட்டு போங்க. உங்கள் துர்காஸ் டெக்ஸ்டைல். இடம் நம்ம திருநெல்வேலி சமாதானபுர ஏஜி சபையின் முதல் தளத்தில். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். பகைவர்களாயிருந்த தலைவர்கள் திடீர் சந்திப்பு. யூதேயா தேசத்தின் ஆளுநர் பொந்தியு பிலாத்துவும் கலிலேயாவின் ஆளுநர் ஏரோதும் திடீர் சந்திப்பு. இயேசுவுக்கு வழங்கப் போகிற தீர்ப்பை குறித்து வெகு நேரமாக ஆலோசனை செய்ததாக தகவல். இதன் மூலம் அவர்களிடையே இருந்த பகை உணர்வு விலகி இருவரும் நண்பர்களாகி போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்தனர். சற்று முன் கிடைத்த தகவல். இயேசுவை பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு சென்றுள்ளதாக தகவல். டெனிலா, அங்க என்ன நடக்குது? இப்ப இயேசுவை இப்ப எங்க வச்சிருக்காங்க? ஆமா ஜெனிஃபர், இயேசுவை இப்போ கைது செஞ்சு பிலாத்தோட அரண்மனைக்கு கூட்டி போயிருக்கிறாங்க. அங்க அவரை விசாரணை செய்து வருகிறதா நம்ம கேள்விப்படுகிறோம். இயேசு கலிலேயா மற்றும் யூதேயா தேசங்கள்ல போதனை செஞ்சு கலகப்படுத்தினார் ஜனங்களை அப்படிங்கிறது தான் அவர் மேல எழுப்பப்பட்ட முக்கிய குற்றமா இருக்குது. அதனால இப்போ 2 அதிபதிகளும் கலந்து ஆலோசனை செய்து வராங்க. அது மட்டும் இல்லாம இங்க இந்த பண்டிகையொட்டி என்ன ஒரு வழக்கம்னா, இந்த பஸ்கா பண்டிகையொட்டி ஏதாச்சும் ஒரு குற்றவாளி விடுவிக்கப்படுவாங்களாம். அதனால இப்ப விடுவிக்கப்படுவது பரபாசா இல்ல இயேசு கிறிஸ்துவா அப்படிங்கிற ஆலோசனை தான் நடந்து வருது ஜெனிஃபர். விடுதலையாவது இயேசுவா பரபாசா என்ற வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். கேமராமேன், அந்த சீனை கொஞ்சம் கவர் பண்ணுங்களேன். நமக்கு தீர்ப்பு வந்து விட்டது கோபி, ஜெனிஃபர். இயேசு கிறிஸ்து ஒரு தப்பு செய்யாத போதும் அவர்தான் மரண தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரு. குற்றவாளியான பரபாசை விடுதலை செய்கிறார்கள். ஒரு தப்பும் செய்யாத இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை விதிப்பு. அவருடைய தாயார்லாம் அழுறதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நிறைய பேர் இங்க அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு கடினமான ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கு ஜெனிஃபர். நீதி மறுக்கப்பட்டதா? இயேசு எது மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கல நிலா? அப்படி ஏதோ மேல்முறையீடு செய்வாராங்கிறது நமக்கு சந்தேகம் தான் ஜெனிஃபர். ஏன்னா
அவரை குற்றவாளின்னு தீர்ப்பு வந்த போதும் அவர் தன்னோட சார்பா ஒரு வக்கீலை வச்சு வாதாடவும் இல்லை. அவர் தன்னோட வாயை கூட திறந்து நான் ஒரு குற்றமும் செய்யலைன்னு கூட ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதனால அவர் செய்யாத தப்பை தான் ஏற்றுக்கொண்டதை போல ஒரு தோற்றத்தோட தான் நின்னாரு. அதனால அவர் மரண தண்டனை இப்போ நிறைவேற்ற அவரை அழைத்துட்டு போகிறாங்க ஜெனிஃபர். தகவல்களுக்கு நன்றி டெனிலா. இயேசுவுக்கு மரண தண்டனை விதிப்பு, தண்டனை எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் அறிவிப்பு. சாதனையாளர்கள் தங்கள் விருதுகளை பரலோக எஜமான் கையால் வாங்க உள்ளனர். சிறந்த வில் வீரராக நிம்ரோத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்ற விருதை மோசே பெறுகிறார். சிறந்த ஜெபவீரன் என்ற பட்டத்தை தானியேல் தட்டி செல்கிறார். நீடிய பொறுமைசாலிக்கான விருது யோபுவுக்கு வழங்கப்படுகிறது. வாழ்நாள் சாதனையாளருக்கான நோபல் பரிசுக்கு ஆபிரகாம் சொந்தக்காரராகிறார். விடாமுயற்சிக்கான விருது ஈசாக்கிற்கு அளிக்கப்படுகிறது. விசித்திர வேலை மன்னன் என்ற பட்டத்தை பசலையேல் வெல்கிறார். ஹெல்தி பர்சன் என்ற ஆரோக்கிய பட்டத்தை மெத்துசலா பெறுகிறார். இதயத்திற்கு ஏற்றவன் என்ற பட்டத்தை தாவீது பிடித்துள்ளார். சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் என்ற இடம் எலியாவிற்கு சொந்தமாகிறது. 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்து உயிரோடு திரும்பி வந்த யோனா கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளார். சாதனையாளர்களுக்கு இந்தியா மற்றும் அமெரிக்கா பிரதமர்கள் தங்கள் வாழ்த்துதல்களை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளனர். வணக்கம் எஜமானே, இவ்வளவு பேர் பரிசுகள் எல்லாம் பெற்றது நீங்க எப்படி உணர்றீங்க? எல்லாரும் பரிசு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் பூமியில மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உண்மையிலேயே அது பெரிய விஷயம்தான் எஜமானே. அது மட்டும் இல்லாம நம்ம வந்திருக்கிற ஜனங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய அயலாரை நேசிச்சு பாவத்தை விட்டு விலகி எனக்கு பிரியமான ஊழியமான ஆத்மாதாயத்தை செய்கிறவர்களுக்காக நான் ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கேன். என்னிடத்தில் அவங்க வேலையை செய்து முடித்து வரும்போது நான் அவங்களுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். நன்றி எஜமானே. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய இருதய விருப்பத்தை நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவோம். நன்றி எஜமானே. தொடர்ந்து செய்திகளை காண்போம். வானிலை செய்திகள். இன்று வெப்பம் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவான நிலையில் திடீரென்று சுமார் 6 மணி நேரத்தில் இருந்து பூமி எங்கும் அந்தகாரம் நிலவி வருகிறது. சூரியன் இருளடைந்து காட்சியளிப்பதால் பொதுமக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். இந்தியாவில் உள்ள தமிழகத்தின் கடலோர பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கடலோர மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு அனுப்பி வைப்பு. இப்போதும் வரலாற்று செய்திகளில் கடந்து வந்த பாதையை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இது கதையல்ல, வரலாறு. பாபிலோனிய சால்வையை திருடி வீட்டிற்குள் ஒளித்து வைத்த ஆகான் பிடிபட்டார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தீயில் போடப்பட்டும் அவர்கள் மேல் அது பற்றாமலும் அந்த வாடை கூட அவர்கள் மேல் அடிக்காமலும் இருந்ததால் இது அதிசயமாக பார்க்கப்படுகிறது. போவாசிற்கும் ரூத்திற்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தது. திருமண விழாவில் பல பிரபலங்கள் பங்கேற்பு. போர் செய்யும் போது கூட சில கோட்டைகள் தகர்க்கப்பட முடியாத நிலையில் யோசுவாவும் அவன் கூட்டத்தினரும் துதி செய்தே பலத்த எரிகோவை தகர்த்தனர். பீஸ் ஏஜி சபையில் சுமார் 300க்கும் அதிகமான வாலிபர்கள் இருக்கும் நிலையில் யூத் மீட்டிங்கில் அநேகரை காணவில்லை என்று C1 போலீஸ் ஸ்டேஷனில் பாஸ்டர் பிரேம் அவர்கள் புகார் அளித்துள்ளார். அவர்கள் முதியோர் பட்டியலில் சேர்ந்து விட்டனரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்ந்து நேரலை செய்திகளை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்க போகுது டெனிலா? ஜெனிஃபர், இயேசு கிறிஸ்து பல கொடுமைகளை அனுபவித்து பலவித சித்திரவதை செய்யப்பட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். நம்ம இப்ப கூட அந்த காட்சிகளை கோப்பு காட்சிகளா உங்களுக்கு காண்பிக்க போறோம். இருதய பலவீனம் உள்ளவர்கள் அதை பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
கேமராமேன் எந்திரிங்க. என்னாச்சு? எந்திரிங்க. டெனிலா என்னாச்சு? இணைப்பில் இருக்கிறீங்களா? ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து நம்மளோட கேமராமேன் மயக்க போட்டு விழுந்துட்டாரு. ஒரு 2 நிமிஷம் கொடுங்களேன். டெனிலா, எங்களால உங்களை கேட்க முடியுது, ஆனா உங்களை பார்க்க முடியல. ஒரு நிமிஷம். இப்போ தெரியுறேனா? இப்போ எல்லாம் சரியா தெரியுதா? தெரிகிறது டெனிலா. ஓகே. நீங்க எல்லாருமே இந்த காணொளியில பார்த்தது போலவே இயேசு கிறிஸ்து 39 முறை அந்த சாட்டையால் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அதுவும் சும்மா சாதாரணமான சாட்டை கிடையாது. அந்த சாட்டையோடைய நுனியில கொக்கி போன்றது ஒரு காரியம் இருக்குங்கிறது தெரியுது. அது இயேசுவோடைய உடல் எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துச்சு. அவருடைய உடம்பெல்லாம் பிக்கப்பட்டுச்சு. அவருடைய உடம்புல இருந்து ரத்தமும் தண்ணீரும் எல்லாமே இந்த வீதியெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வச்சிருந்த முள்முடி 2 இருந்து 3 இன்ச் நீளமுள்ள முள்ளுகளால செய்யப்பட்டது. அது அவருடைய தலையில அப்படியே பாய்ந்து அவருடைய தலையில இருந்து ரத்தம்லாம் வந்துச்சு. கடைசியில் நீங்க ஆணியில பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஆணி 5 முதல் 6 இன்ச் நீளமுள்ள ஆணிகளால அந்த இயேசுவை சிலுவையில் அறைதாங்க. அவருடைய உடம்பு எல்லாமே ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சு. இந்த காட்சிகளெல்லாம் பார்த்து அவருடைய தாயாராகிய மரியாள் அழுதது இங்க இருக்கிற எல்லாரையும் இருதயத்தெல்லாம் உடைய வச்சுச்சு. ரொம்ப கொடுமைகளை அனுபவித்து இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டார். ஜெனிஃபர், அவரோட கல்லறை எங்க இருக்கு டெனிலா? அவர் எப்படி அடக்கம் பண்ணாங்க? இதோ நாங்க நிற்கிற இந்த இடம்தான் இயேசுவோட கல்லறை. இன்றையோட இயேசுவை சிலுவையில் அறைது 3 நாள் ஆகுது. இப்போ கூட நாங்கள் அந்த கல்லறையை தான் உங்கள்கிட்ட காண்பிக்கிறோம். வாங்க, இயேசுவோட கல்லறைக்கு உள்ள போய் நாங்கள் உங்களை காண்பிக்கிறோம். கேமராமேன், இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறாரான்னு பாருங்க. அங்க கொஞ்சம் போய் தேடுங்க. அவருடைய சால்வை மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இயேசுவை காணுமே. இதுதான் இயேசுவோட கல்லறையான்னு கொஞ்சம் தெளிவா பாருங்க. என்ன சொல்றீங்க டெனிலா? இயேசுவை காணுமா? ஆமாங்க, இந்த இயேசுவோட கல்லறை, சரியான கல்லறையில தான் நிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை இங்க காணோம். யாரு கூட்டிட்டு போனாங்க, யார் எடுத்துட்டு போனாங்கன்னு வேற தெரியலையே. ஒரே அதிசயமா இருக்கு இந்த இடத்துல. யாரு நீங்க இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க? நீங்க தான் இயேசுவை தூக்கிட்டு போனீங்களா? நாங்க உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? நீங்க என்ன பண்ணீங்க இயேசுவை? நீங்க யாரு? ரொம்ப பிரகாசமாவும் இருக்கீங்க, வித்தியாசமா இருக்கீங்க. நீங்க யாரு? உங்களுக்கு இன்னுமா தெரியல? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புறது தான் தேவனுடைய திட்டம். அதே மாதிரி இயேசுவும் வந்தாரு, வாழ்ந்தாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டாரா? ஆமா, அந்த நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இன்னொரு செய்தியும் நான் உங்களுக்காக வச்சிருக்கேன். அவர் எப்படி இங்கேருந்து உயிரோட எழுந்தாரோ அதே மாதிரி மீண்டும் வரப்போறாரு. எல்லாரும் ரெடியா இருங்க. ஜெனிஃபர், உண்மையாகவே இது அதிர்ச்சியும் ஆச்சரியமான செய்தியா இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு. அவருக்கு தெரிந்த, அவருக்கு பிரியமான எல்லாருக்குமே இது உண்மையான நற்செய்தி தான். அது மட்டும் இல்லாம அந்த தேவதூதன் இன்னொன்னு சொன்னாரு, நம்ம எல்லாரும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணுமா. ஜெனிஃபர், இந்த நேரத்துல கூட நாங்க சொல்லிக்க விரும்புறது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இல்ல. அதனால இந்த நியூஸை ஃபிளாஷ் நியூஸா போடுங்க ஜெனிஃபர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஜெனிஃபர், பீஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெபாவுடன் உங்கள் டெனிலா. மிக முக்கிய செய்தி, மரித்த இயேசு உண்மையாகவே உயிரோடு எழுந்தார். அவருக்கு பிரியமான எல்லாருக்குமே இது இனிமையான செய்தி. இனி விளையாட்டு செய்திகளை பார்ப்போம். பரலோக அணிக்கும் சாத்தான் அணிக்கும் இடையே நடந்த 3 நாள் கிரிக்கெட் தொடரில் முதலில் பேட் செய்த சாத்தான் அணி அனைத்து விக்கெட்டையும் இழந்து 190 ரன்கள் அடித்திருந்தனர். பின்னர் பேட்டிங் செய்த பரலோக அணியில் முதலில் பேட் செய்த ஆதாம் கிளீன் போல்ட் ஆனார். பின்னர் பேட்டிங் செய்த ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே மற்றும் தாவீது நல்ல ரன்களை சேர்த்தனர். ஞானியாகிய சாலமோன் ரன் குவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் 10 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் களமிறங்கிய கேப்டன் இயேசு கிறிஸ்து பொறுப்புடன் ஆடி கடைசி பந்தில் 6 அடித்து பரலோக அணி வெற்றி பெற வழிவகுத்தார். சிறப்பாக விளையாட இயேசு கிறிஸ்துவுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பீஸ் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது செய்தி வாசிப்பாளர் கோபிகாவுடன் ஜெனிஃபர். நன்றி, வணக்கம்.
மிகவும் அருமையாக கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து மீண்டும் வரப்போகிறார் என்ற செய்தியையும் மிக துல்லியமாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். மிக்க நன்றி. ஒரு விசையாய் கரங்கோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். இப்பொழுதும் ஜெஷ்வா அண்ட் டீம் ட்ராமா. சரி, சர்ச்சுக்கு வேற டைம் ஆச்சு. சரி, ஃப்ரெண்டை கூப்பிடும். ஹலோ கோமதி, ரெடியாக இருக்கேன், ஒரு 5 மினிட்ஸில் வருவியா? ஓ வாரியா? சரி 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 சரி. பிரச்சனை போலீஸ் போலீஸ். சார் 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 விடுங்க. தேங்க்ஸுங்க சார். ஏன்டா திருட்டு நாய் நீ? சார் போலீஸ் வந்து இடிக்கிற, வாடா. சார் போர்டு அங்கே இருக்குதுடா. வாடா ஃபோட்டோ எடுப்போம். வாடா, வந்துட்டு இருக்கோம்ல. என்னடா வாடா. புர்ரா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார். புர்ரா. Take 1, Take 2, Take 3. வாடா சார். 3 மாதங்களுக்கு பிறகு. ஏய் இரு. ஐயோ 3 மாதத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுல இவனை பிடிச்சோம். பா நீ யாரும் பார்த்தீங்க அவனை? பா டே நீ யாரும் பார்த்தீங்களா? அங்கே தான் இருக்கானா? சரி ரைட்ரா, தேங்க்ஸ்ரா, பிடிச்சிக்கிறான்டா அவனை. எப்பா எப்படியோ தப்பிச்சிட்டேன்ப்பா. உடனே நம்ம வவ்வாலுக்கு ஃபோன் அடிக்கணும். ஓகே. ஹலோ வவ்வாலு. ஹலோ வவ்வாலு. ஆமாம் வவ்வாலு தான். நீங்கள்? டேய் நான் உன் அண்ணன் பேசுகிறேன்டா. அண்ணனா? எந்த அண்ணன்? டேய் நான் உன் அண்ணன் பேசுகிறேன்டா. எந்த அண்ணன்னு தெரியலையே எனக்கு. எந்த அண்ணன் பாப்பு? யார் இருக்குப்பா? டேய் அண்ணன் சூப்பர்மேன் பேசுகிறேன்டா. நோ நீயாண்ணா? நோ ஸ்டேஷனில் ஃபோன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம், இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க புதுசாக. நோ என்னண்ணா சொல்லுத? டேய் அதை எப்படிடா கொடுப்பாங்க? நான் தப்பிச்சு விட்டேன், யார்கிட்டையும் சொல்லிடாத. என்னது தப்பிச்சு விட்டியா? ஆமாம். நோ எனக்கு ஃபோன் அடிச்சிருக்க, என்ன யாரும் பிடிச்சிட மாட்டாங்கல்ல? அதெல்லாம் நீ மாட்ட உடனே நம்ம இடத்துக்கு வா. நம்ம இடம்னா? டேய் நம்ம இடம்டா. அதான் எந்த இடம்? டேய் நம்மளுக்கு தான் இடம் கிடையாது. நம்ம மனோஜனை ஸ்டாக் வாக் முன்னாடி உட்காந்துருக்கேன், உடனே வா. அங்கேயா? இந்த கிளம்பி வந்துருந்தேன். மனோஜன் தாக்கப்பட்டார். ஐயோ வேற இங்கே தான் எங்கேயோ காலை பப்பரப்பேன்னு விரிச்சு படுத்து கிடந்தேன் நானே. எங்கே போனான்னு தெரியலையே. இது என்னது? டேய் வவ்வாலு. நோ சூப்பர்மேன். யூ பேட்மேன். நோ நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. வேணா கேலண்டர் போய் பார்த்துட்டு வந்து சொல்லவா? நோ பேசினா கிளம்பிடுவேன். எது கூப்பிட்ட? டேய் இப்போ ரகசியமாக இருக்கணும். நான் இப்படியா தலைமுறை ஆகணும். அது தலைமறைக்கணுமா? நோ இப்போ தானே ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம பிசிஏஜி சர்ச் சமாதான புறம் இருக்குல்ல, அதுக்கு எய்தாப்ல சீப் ஷாப்னு ஒரு கடை. வெறும் 50 ரூபாய்க்கு ஒரு கேப் போட்டிருந்தான். நேற்று தான் வாங்கினா சொன்னா கொண்டு வந்திருப்பேன், தலையை மறைச்சிருக்கலாம். டேய் ஒன்று சீரியஸ்னஸே உனக்கு புரியலடா. என்னடா சீரியஸ்னஸ்ஸே? நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் பர பேரும் பார்த்துக்கோ. சரி சரி சொல்லு என்ன? நீ நான் இப்போ எப்படியாவது தலைமுறை ஆகணும். தலையை மறைக்கணும்? எனக்கு ஒன்றும் புரிய, எனக்கு தெரியலண்ணா. என்னடா இப்படி பண்ணுற? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய், இரு பாய் வார ஒரு நிமிஷம். இதை வேற எங்கே வச்சுன்னு இந்த இருக்கு. அண்ணனுக்கு ஐடியா கிடச்சிட்டு நான் புடினாத. இது எதுக்குடா? போடுனா நீ முதல்ல. இது எதுக்குடா? போடுனா தம்பி சொல்லுதான், இதை கூட செய்ய மாட்டியா? சரி இரு வரேன். போட்டு அடுத்த தலை அஜித் குமார் நீ தான் போலையே, கெத்தா இருக்கியப்பா. ஏன்டா? சரி சொல்லு, இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் தான் கேட்கணும். ஓ சாரிண்ணா, சொல்லுண்ணா. நீ இப்போ என்ன பண்ணணும் சொல்ல? இப்போ நம்ம தெரு இருக்குல்ல, 7வது இருட்டு தெருன்னு. ஆமா இருக்கு. அந்த முக்கில் ஒரு சர்ச் இருக்கும்டா, அது பேரு மறந்துட்டு. அந்த பிசிஐ சர்ச்சா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது அப்பப்போ பிட் பாக்கெட் அடிக்கும் வந்தேன்டா, அதையும் கேட்க. நீ சர்ச்சையை விட்டு வைக்கலையா? சரிடா விட்டு சொல்லு. சரி, அங்க 4 பேர் வெள்ளை சட்டை போட்டு நிப்பானுங்க உன்ன மாதிரி. அவனுங்க பேர் ஏதோ சொல்லுவாங்க. எம்முல ஆரம்பிக்குமே, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமாப்பா? வெள்ளை சட்டை போட்டு இந்த அங்கே போய் கர்த்தர் தான் ஏன் தெய்வம், கர்த்தர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருமாங்களே. பாஸ்டர் இல்லைடா, எம்முல ஆரம்பிக்கணும்டா. மிஸ்டரி யார்? எந்த பாப்பா சொல்லுச்சு? சூப்பர் பாப்பா, நாளைக்கு கிஃப்ட் தரேன். அந்த மிஸ்டரி கூப்பிடோட போய் சேர்ந்துடுறா.
அங்க போய் நான் என்னடா செய்ய போறேன்? டேய் அவங்க நாளைக்கு எங்கேயோ போறாங்களாண்டா, அவங்க கூட போய் தலையை மறைச்சிடலாம், உடம்பே மறைச்சிடலாம்டா, இப்படி மறைச்சிடலாம்டா. டேய் சரி சரி, இப்போ அவங்க போய் நான் கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க ஏதோ 2 வார்த்தை சொல்லுவானுங்க, டக்குன்னு வர மாட்டீங்க எனக்கு. ஞாபகம் வந்துட்டு. ஆமேன் அல்லேலூயா. ஆமேன் அல்லேலூயாவா? அல்லேலூயாடா. அல்லேலூயாவா? ஆமா, 2 வார்த்தை முடிச்சிடலாம். என்ன வாயதோ தான் ஆமேன் அல்லேலூயா சொல்லு. நீங்கற? ஆமாங்கறேன். சரி பாப்போம். பாப்போம்ல, போ உடனே போ. சரி போயிட்டு வரேன். தம்பியை மறந்துடாதனே. மறக்க மாட்டேன்டா. பிரியாணி, ஜம் பிரியாணி வேணும். சரி வாங்கி தந்துருவோம். தேங்க் யூ. சரி. பிரைஸ் லார்ட். வணக்கம். நான் உங்க கூட ஊழியத்துல சேரலாம் வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமா. எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க? ஐயோ நம்ம ஊழியமே பண்ணது கிடையாது. அவன் சொன்னது. ஆமேன். எந்த சபையிலேருந்து வரீங்க? சபையா? நம்ம சர்ச்சுக்கே போக மாட்டோமே. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா சபையா? வாங்க பேரை மட்டும் எழுதுங்க. பிரதர் உங்க பேர் என்ன பிரதர்? ஆமேன். ஆமேனா? அப்படி ஒரு பேரா? இல்ல சாரி. இது என் பேர் சூப்பர்மேன். சூப்பர்மேனா? ஆமா. ஓகே பிரதர். நீங்களும் வாங்க பிரதர். வாங்க போ. ஒரு நாளைக்கு பிறகு. அப்பா ஊருக்கு வந்தாச்சு. சரி, நம்ம இப்போ எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். சரி, அங்கே போய் நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. நாங்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறோம். சரி சரியா பாப்பா. போயிட்டு வரோம் பிரதர். ஓகே பிரதர், வந்து சாப்பிடுவோம் வாங்க. வாங்க சாப்பாடு என்ன வேணும்? இருக்கிறத கொடுங்க பிரதர். டேய் என் குக்கர்லாம் பறக்கலையா? என் ஹோட்டலில் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கான்ப்பா, பார்த்தா தெரியல. மனசை கஷ்டப்படணும்ல, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? 2 பேரும் பார்க்க படித்த மாதிரி இருக்கீங்க, இப்படி பண்ணலாமா? ஓகே பிரதர், உங்கள் பேர் என்ன பிரதர்? பேர் ஜோசப் பிரதர். உங்கள் பேருமா? ஜெனியா. நீ கிருஷ்ணா பிரதர்? ஆமாம் பிரதர், கிருஷ்ணா. இல்லை ஆத்திஸ்ட் போல. ஆத்திஸ்டா? என்ன பிரதர் நீங்கள் சிச்சுவேஷன் தெரியாமல் பேசிட்டீங்க? கிறிஸ்டின் தான் பிரதர் நாங்கள். ஓகே பிரதர், ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண எல்லாம் முடிஞ்சிடும் பிரதர். கர்த்தர் உங்களை ஆசிரியர் இருப்பார். பிரதர் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். நானா? ஆமாம் நீங்கள் தான் பிரதர். நான் ப்ரேயரே பண்ணது கிடையாது பிரதர். நீங்களே ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். நீங்கள் சீனியர் பிரதர். நீங்கள் சரி பிடிங்க. மைக்கு. என்னம்மா சண்டையா? குக்கர்லாம் மறக்குது மேலே. ஏன்? சரி வாங்க ப்ரேயர் பண்ணுவோம், சரியாயிரும். ஹஸ்பண்டுக்கு உடஞ்சிருக்கு மண்டை. ஆமேன். ஒய்ஃபுக்கு களைஞ்சிருக்கு கொண்டை. ஆமேன். இப்போ வந்திருக்காங்க உங்க அண்டை. அல்லேலூயா. மன்னிச்சிருங்க உங்க சண்டை. ஸ்தோத்திரமான். ஆமேன். சண்டை கண்ட போடாதம்மா, மண்டெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. பிரதர் இந்த ப்ரேயரு அக்கையும் கேட்கீங்க, ப்ரேயர்லாம் கேட்க சாப்பிடுவோம். போதும் இங்க போதும். அங்க ஊத்துங்க. அவர் நிறைய சாப்பிடுறாரு. அங்கே வைங்க பிரதர். உனக்கு சேட்டை பண்ணாம இருக்க முடியாதா? சாக்லேட். பாருங்க பாஸ்டர், இது ரொம்ப சேட்டை பண்றான் பாஸ்டர். இவனுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி போடுங்க பாஸ்டர். ஏய் என்ன பார்த்தா எப்படிடா இருக்கு? ஏய் அண்ணே ரொம்ப சண்டை பண்றேன் நான் கேள்விப்பட்டேன். சரி ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். தம்பி ஷார்ட்டெல்லாம் ரொம்ப பண்றியா? சரி முட்டாங்கள் போடு. ஓ காட் ஆல் மைட்டி, திஸ் பாய் இஸ் வெரி நாட்டி. ஹalleluya. இவனை மன்னிச்சிருங்க இந்த வாட்டி. ஆமென். தம்பி ப்ரேயர் என்ன பிரதர்? ப்ரேயர் தான். நீங்க நம்ம சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிடுவோம். நம்ம என்ன இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? வாங்க கிளம்புங்க, டைம் ஆயிட்டு. வாங்க கிளம்புங்க. வாங்க
சரி, இப்போ நம்ம வந்து ஜெயிலுக்கு போவோமா? அங்கே தான் ஊழியம் பண்ண கரெக்டாக இருக்கும். ஜெயிலா? அங்கே இருந்து அந்த தப்பிச்சே வந்திருக்கேன், திரும்பி ஜெயிலுக்கு போவீங்க? ஐயோ பிரதர், ஜெயிலெலாம் போக வேண்டாம். போகும்போதே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்கள ஆத்மாதான் செஞ்சுட்டு போவோம். எப்படி உங்களுக்கு சரியா? ஓகேயா? சரி சரி, வாங்க போவோம். சரி வாங்க. சரி, இப்போ எல்லாருக்கிட்டே போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கேண்ணே. ஓகே ஓகே, ஆரம்பிக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், எல்லாரும் மனம் திரும்புங்கள். நில்லுடா, மேலே போடா, மேலே போடா, அங்கே போடா, போடா போடா. என்ன நடந்துட்டு இருக்கு? ஐயோ, அவனை தூக்கிட்டு வாங்கடா. அங்க போடா, அங்க போடா. ஐயோ, என்ன நடக்குது? முட்டி போடு, உடனே முட்டி போடு எல்லாம். டேய் புடிங்கடா இவங்கள, புடிங்கடா இவங்கள. அது எப்படி எங்க ஊருக்கு வந்துட்டு உங்க கடவுள் பத்தி நீங்க பேசுவீங்களோ? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஏய், பேசாம ஒன்று பண்ணுவோம், இவங்களை கொன்றுவோம். இவங்களை கொன்ன பிறகு யாருமே இந்த ஊருக்கும் வரமாட்டாங்க, அவங்க சொல்றதை எதையும் கேட்கவும் மாட்டாங்க. அந்த கத்தியை குடுறா. இந்தாங்க பாய். எந்தில நீ எந்தி. ஐயா ஐயா ஐயா, என்ன ஐயா? ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. நான் ஒன்றும் பிசினஸ்காரெல்லாம் இல்லையா, பிசினஸ் இல்லையா, மிஷினரிக்காரெல்லாம் இல்லையா. நான் வந்து திருடையா, சாதாரண திருடையா. ஐயா விட்டுருங்கய்யா, அறுத்துறாங்க. நீ திருடன், நான் எப்படா நம்ப? ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறையா? நான் என்ன சொன்னாலும் கேட்டுருவியா? ஆமா, என்ன சொன்னாலும் கேட்கறேன். ஐயா விட்டுருங்க ஐயா. டேய் டேய், இவனை புடிடா, தூக்குடா. சாவுக்கறான்டா. ஐயா ஐயா விட்டுருங்க. அறிவு இருக்காடா உனக்கு சுத்தமா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. அப்படி சரி, நான் என்ன பண்ணாலும் நீ செய்யறேன்னு சொல்றல்ல, நான் என்ன சொன்னாலும் செய்யறேன்னு. இந்த கத்தி எடுத்து அவங்க 3 பேரையும் கொல்லு பார்ப்போம். ஏன் ஐயாவா? எங்க ஊருக்கு வந்து உங்க கடவுள் பத்தி பேசுறீங்க, அவங்க 3 பேரும் இப்பவே கொல்லு பார்ப்போம். ஐயா அவன் கழுத்தை பிடிடா, அவன் கழுத்தை பிடிடா. ஐயா வேண்டாயா, வெட்டிடா போய். ஐயா ப்ளீஸ்யா. ஐயா பிரதர் மன்னிச்சிருங்க பிரதர். பிரதர் ஐயோ பிரதர், ஐயோ செத்துட்டான் பிரதர். ஐயா செத்துட்டான் ஐயா, வேண்டாயா. அதுக்கு தானடா உன்னை கொல்லவே சொன்னது. அடுத்து அவனை போய், அடுத்து அவனையும் கொல்றா. ஐயா வேண்டாயா. ஐயோ ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா பிரதர் என்ன மன்னிச்சிருங்க பிரதர். வேண்டாம் ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா, நான் உயிர் வாழணும் பிரதர். ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா 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 வேண்டாம் பிரதர், என்ன மன்னிச்சிருங்க பிரதர். பிரதர் என்ன மன்னிச்சிருங்க. அவனை மட்டும் சும்மா விட்டுருக்க பிரதர். பிரதர், நீங்கள் என்ன கொன்னாலும் நான் உங்களை மன்னிச்சிடுறேன் பிரதர். நீங்கள் வந்து உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்காக நான் சந்தோஷமாக இருக்கேன் பிரதர். ஆனால் ஒரே ஒரு லாஸ்ட் விஷ் பிரதர், நாங்கள் ஆரம்பித்ததை நீங்கள் மட்டும் முடிச்சு வச்சுருங்க பிரதர், அதுக்கப்புறம் எனக்கு கொள்ளுங்க. இவன் ரொம்ப பேசுறான்டா, இவனை நானே என் கையால போட்டு தள்ளுறேன். பிரதர் பிரதர் வேண்டாம் பிரதர். பிரதர் அவன் பிரதர் பிடிச்சு தூக்கிட்டு போடா. பிரதர் பிரதர் பேசுறியோ நீ? வேண்டாம் பிரதர். இப்போ என்னடா சுவிசேஷம் சொல்ல போற? பிரதர் வாங்கடா போ. பிரதர் என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பிரதர் நீ கடைசியா சொன்ன வார்த்தை எனக்கு கண்டிப்பா நிறைவேற்றேன் பிரதர். என்னை மன்னிச்சிருங்க பிரதர், என்னை மன்னிச்சிருங்க. பிரதர் நீங்க முடிச்சத நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன்.
அக்கா இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சவுல் வந்து ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களை தேடி தேடி போய் கொன்ன ஒரு ஆள். அவரையே ஆண்டவர் வந்து எனக்கு நீ தான் வேணும், நீ தான் எனக்கு என் பேரை என்னை பற்றி சொல்லணும், எனக்கு ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆளையே அவர் கூப்பிட்டு பவுலா மாற்றி அவர் ஒரு பெரிய ஒரு இடத்துல கொண்டு போனார். அந்த தீமில் தான் அந்த ட்ராமா எடுத்திருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையான ஒரு நாடகத்தை நமக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறீங்க.